ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் பானிபூரி கிட் ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த பானிபூரி கிட்டை எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி இந்த பானிபூரி தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 பொட்டேட்டோ, 2 உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு ஆனியன். நம்ம ஒரே ஒரு ஆளில் இருக்கனால ஒரே ஒரு ஆனியன், அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சோண்டு மேலே டாப்பிங்ஸ்க்கு, அப்புறம் அந்த சாட்டுக்காக பார்த்தீங்கன்னா இது எல்லாம் தான் இன்க்ரீடியன்ட்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க. பானிபூரி செய்வதற்கான முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் இது எல்லாம் தான். இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பானிபூரி பண்ண போகிறோம். வாங்க போய் பண்ணலாம். ஸ்டார்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பொட்டேட்டோவையும் நம்ம வந்து அவிய போட்டுடலாம். அதாவது தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இதை அப்படியே சாஃப்ட் ஆக்குறதுக்காக 2 தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கணும். அதை போய் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா வாங்க போகலாம். இதோ சட்டியில் தான் நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக வைக்க போகிறோம். இது ஃபஸ்ட் எடுத்தோம். அந்த ஸ்டார்டிங் ஸ்டெப்லேயே வேக வச்சுட்டா அப்புறம் நமக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். ஓகே, நம்ம வந்து தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதை வச்சு வேக வச்சிடலாம். இது கொதிக்கிச்சு நல்லா வெந்து வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து அடுத்தடுத்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அது ஃபஸ்ட்டு மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் டக்குன்னு சீக்கிரமாகவே கொதித்து வந்துடும். இதுக்காகவே ஒரு மூடி இருக்குது. அதை மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ வாங்க அந்த பானிபூரியில் என்னென்ன இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் நம்மளோட அந்த பானிபூரி. இதை ஓப்பன் பண்ணி இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து ஒரு இதாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வாங்க ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். அடேங்கப்பா, மேலே தானே ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணும்போது பிஞ்சு வந்துடுச்சு கைஸ், பார்த்துக்கோங்க. எனக்கு ஓப்பன் பண்ண தெரியலையா, இல்லை இது ஓப்பன் ஆக மாட்டேங்குதா? கொதறி வச்சுட்டேன். அடேங்கப்பா. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் என்னென்ன இருக்குன்னா, இவ்வளோ ஒன்றுமே இல்லை. இதில் வந்து பானிபூரி வச்சு கொடுத்துருக்காங்க. இது அப்படியே ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் போட்டு ஒரு 4-5 இருக்குது. அது என்னன்னு தெரியல. ஓகே, ஒரு வழியாக ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மின்ட் பானிபூரி சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க, பேக்கெட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது அந்த சாட்டுக்கான மசாலா, ஆனியன் பொட்டேட்டோ வச்சு பண்ணுற சாட்டுக்கான மசாலா. இது பார்த்திங்கன்னா சட்னி, ஸ்வீட் சட்னி அப்படி தான் போட்டிருக்காங்க. அதில் இது எப்படி வரும்னு தெரியல, பார்ப்போம். மொத்தமாக இருந்தால் இத்தனை பேக்கெட் இருக்குது. மொத்தம் வந்து 4 பேக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 பேக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல? ஓகே, இந்த 4 பாக்கெட் அப்படியே இருக்கட்டும். பொட்டேட்டோ வெந்ததுக்கப்புறம் தான் மற்ற எந்த வேலையாக இருந்தாலும் பார்க்க முடியும். அது வரையும் அமைதியாக உட்காந்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த பொட்டேட்டோ பாதி வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு நல்லா கட்டி வச்சு குத்தி பார்த்தா போகுது. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த பூரி நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எத்தனை பூரி இருக்குன்னு. பூரி நிறைய பூரி இருக்கும். ஸோ அதனால் நமக்கு தேவையான ஒரு 4-5 பூரி மட்டும் எடுத்துக்குவோம். போகுதுன்னு நினைக்கிறேன். இத்தனை பொரி எடுத்துருக்கேன், தெரியுதா? இத்தனை பொரி எடுத்துருக்கோம். இது வந்து அப்படியே நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அதுக்கான சட்டி எடுக்கணும். கடாயை எடுத்தாச்சு. இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நீ வறுக்க ஆரம்பிக்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னா இதில் இந்த சட்டியில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இந்த சட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த பொட்டேட்டோ வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இது வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இல்லை இன்னும் கொஞ்சம் வேகணும். அதனால் அப்படியே இப்போ நம்ம வந்து இது வறுக்க ஆரம்பிச்சிடலாம். அது என்னது, பானிபூரி ஒன்று ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு பார்ப்போமா? தெரியுதா கேமராவில்? கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கிறேன். இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று போடுவோம். என்னடா அது, அடப்பாவி என்ன வரமாட்டேங்குது? என்னங்க சொல்ல உப்பிவே வரமாட்டேங்குது. வந்துருச்சு. பரவாயில்ல கைஸ், வந்துருச்சு. ஃபஸ்ட்டு பானிபூரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்துடுச்சு. தெரியுதா? அப்படியே அதை எடுத்துடலாம். எப்படி இருக்குது? முதல் பானிபூரி லட்டு மாதிரி இருக்குதா? அப்படியே 2 போட ஆரம்பிச்சிடலாம்.
ஒரு பொரி ஒப்ப மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. அடுப்பு அமர்த்திடுவோம். பாருங்க பூரி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் நம்மளோட பானிபூரி, சுட்ட பானிபூரி எல்லாமே சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை உரிக்க ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. பொறுமையாக உரிச்சிட்டு அப்புறம் உரிச்சதுலேயே போட்டுக்கலாம். உரிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இது பண்ணி வச்சுருந்த மசாலா ஆனியன் அந்த கொத்தமல்லியோடு நல்லா போட்டு பிசைஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு அந்த இது ரெடி ஆயிரும். அவங்க கொடுக்குற அந்த பொட்டேட்டோ சாட் ரெடி ஆயிரும். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாத்தையும் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. பார்த்தா உங்களுக்கே தெரியும் சூப்பராக இருக்குது, தெரியுதா? இப்போ என்ன அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆனியன் அந்த கொத்தமல்லி இந்த சில்லி எல்லாத்தையுமே போட்டு ஆரம்பிச்சிடலாம். போட்டு கிண்ட ஆரம்பிக்கலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த இந்த மசாலாவையும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கிண்டினோம்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்பைஸியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க கொடுத்த மசாலாவை இதில் போட்டு நல்லா கிண்ட ஆரம்பிச்சிடலாம். போட்டாச்சு அவங்க கொடுத்த மசாலாவை. இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு நான் அடுத்தவங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள் கைஸ், அவங்க கொடுத்த மசாலாவோடு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணோட சூப்பராக இருக்குது சாட்டு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பானி ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். பானி அவங்க கொடுத்த பேக்கெட்டில் வச்சு பானி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது அவங்க இது வந்து நம்ம செஞ்சது. இது வந்து அவங்க கொடுத்த 2 பேக்கெட்டு. இது வந்து மின்ட் பவுடர். இதில் வந்து இதுதான் நம்ம வந்து அந்த பானி பண்ணுறதுக்கு இது வந்து அந்த சட்னி, ஸ்வீட் சட்னியா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்வீட் சட்னியை கட் பண்ணி நம்ம வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். ஓகே, ஸ்வீட் சட்னி சேர்த்தாச்சு. ஸ்வீட் சட்னி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, எப்படி பிளாக் கலரில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து இந்த பவுலில் என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவங்க கொடுத்த இந்த பானிக்கான மின்ட் பவுடர் இதை கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். என்ன தம்பி சிசர் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணியிருந்தானு கேட்கலாம் நீங்கள். சிசரை காணோம், அதனால தான் நான் இப்படி கட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இதை கொட்ட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இது பண்ணியாச்சு. இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இதில் வந்து 250 ml ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் கைஸ். பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இனி என்னென்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணுறத மட்டும் தான் மிச்சம். அவங்க டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபைனலே பானிபூரி எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அதை அரேஞ்ச் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பானியை எடுத்து அதை உடச்சி அதுக்குள்ளே நம்ம பண்ணதை வச்சு அப்புறம் லாஸ்ட்டாக சாப்பிட்லாம். எடுத்தாச்சு. அதில் கொஞ்சம் ஓல்டு மசாலா வச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த ரெட் சட்னி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு பானி நம்ம வந்து கிளாஸில் ஊற்றி வச்சு பானியை ஊற்றிடலாம். பார்க்கும்போதே எச்சி ஊறுது கைஸ். தெரியுதா எப்படி இருக்கு? தெரியுதா? சாப்பிடவா? பார்க்க வச்சு சாப்பிட்றேன்னு நினைக்காதீங்க. சூப்பராக இருக்குது கைஸ், செம்மையாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கைஸ் இந்த பானிபூரி. அடுத்து இன்னொரு பானிபூரி போவோமா? வாங்க போகலாம். உடச்சிக்குவோம். நல்லா இருக்குல்ல எப்படி சொல்கிறது? உடச்சாச்சு. இப்போ வந்து அந்த இதை எடுத்து உள்ளே வச்சாச்சு. இப்போ அந்த ரெட் சட்னி எடுத்து கொஞ்சமாக உள்ளே ஊற்றியாச்சு. லாஸ்ட்டாக க்ரீன் வாட்டர் ஃபுல்லாக மகர ஊற்றி செமையாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு வாய் சாப்பிடுங்க, நீங்களும். நானே சாப்பிட்றேன். செம்ம டேஸ்ட்டு, சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. நீங்களே பாருங்கள் என்னென்ன பண்ணி வச்சுருக்கேன்னு. இது நம்மளோட அந்த பொட்டேட்டோ, இது நம்மளோட பானிபூரி,
இதான் அந்த க்ரீன் ரெட் சட்னி. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த க்ரீன் வாட்டர். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது கைஸ் பானிபூரி. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் இது மாதிரி என்ன ஒன்று இருந்துச்சுன்னா வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தனியாக ட்ரை பண்ணுங்க கைஸ், அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டு. மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். டாடா பாய், see you, bye.